இது சிவாஜி படம் வந்து இந்த படத்துக்கு வந்து எப்படியாவது சத்யராஜை வந்து வில்லன் ரோலில் நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்க நீங்கள் என்ன சம்பளம் கேட்டாலும் சத்யராஜிட்ட வந்து நீங்கள் ஒப்பந்தம் பண்ணணும் அப்படிங்கிறத ரஜினி தரப்பில் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சம்பளம் கேட்குறீங்க அதை நான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கிற தரப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போ சத்யராஜுக்கு ஒரு ஸ்பார்க் வருது. என்ன அப்படின்னா, அப்போ எப்படியாவது நம்ம அந்த படத்தை நடிக்க வைக்கணும் முடிவு பண்ணோன்னா அவர் மைண்டு வேறு பக்கம் மாறுது. இதுக்கு கேரக்டரை சொல்லுங்கள் அப்படின்னா, வில்லன் ரோல் சார் இந்த மாதிரி இப்படி வரணுன்னா, அவர் அப்போது வந்து என்ன பண்ணால், இல்லை சார் நான் நடிக்கிறல, அவருக்கு இணையான ரோல்லாம் நடிக்கிறேன், நான் வில்லன் ரோலில் நடிக்கலை அப்படிங்கிறத சத்யராஜ் நாகரிகமாக சொல்லி அனுப்பிட்டார். ஆனால் அதுக்கு பிறகு இதை வந்து வெளியில் எழுதுனாங்க. ஏன்னா எனக்கு அதிகபட்சமாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு ரோலில் நான் ஏன் நடிக்கணும் அப்படி இயல்பாக அவர் தரப்பு நியாயத்தை சத்யராஜ் அவர்கள் கேட்குறாரு. அப்போது என்ன சொல்கிறார், இன்னும் சில பேர்கிட்ட பத்திரிகை நண்பர்கள்ட்ட சத்யராஜ் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. என் பையனோட படத்தில் ரஜினி வில்லனை நடிப்பாரா, நான் ஏன் வில்லனை நடிக்கணும், நான் எதுக்கு இதுக்கப்புறம் வந்து வில்லனை நடிக்கணும், இல்லைன்னா என் படத்தில் ரஜினி வில்லனை நடிக்கட்டும், நான் ஒரு படத்தில் வில்லனை நடித்து தர்றேன் அப்படின்னு சத்யராஜ் சொல்கிறதாக அந்த ஒரு பேச்சு நடந்தது. வெளியே வந்துருச்சு. இது ரஜினி அவர்களுடைய காதுக்கும் போயிடுச்சு. அவரும் வழக்கம் போல் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் விட்டார்.